நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துகள்லாம் பரத்திலிருந்து உண்டாகும். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகிறது. நம்ம ஜெபிக்கும் போது அங்க ஆயத்தமாக்குகிறார், அங்க எல்லாம் ரெடி பண்ணுகிறார். இப்ப ஜோதிகளின் பிதாவிடத்துல இருந்து அது வந்து கொண்டே இருக்கிறது, அது வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு நேராக வருகிறது, நமக்கு நேராக வருகிறது. வருகிற வேளையில் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? நம்முடைய எதிராளிக்கு தெரியும். இப்ப இந்த வேளையில இந்த நேரத்துல இவங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வருகிற அந்த நிமிடத்துல, அந்த செகண்ட்ல அவன் வந்து விழுங்கிருதான். அவன் ஜெபம் வேணும்தான், அபிஷேகம் வேணும்தான், மன உறுதி தேவைதான், விசுவாசம் தேவை. எல்லாம் இருக்கட்டுமே. விழிப்பா இருக்கிறீங்களா? பெற்றுக்கொள்வீங்க. இல்லன்னா ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள மாட்டோம். விழிப்பா இல்லாட்டா ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள மாட்டோம். அத ஒரு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப எல்லாவற்றிலையும் முக்கியம் இதுதான். ஜெபம் முக்கியம்தான். ஜெபம் இல்லாம அங்க பரத்துல அங்க ரெடி ஆகாது நம்முடைய விண்ணப்பத்துக்கு. அங்க ஆயத்தப்படுத்த மாட்டார் பரலோகத்தின் தேவன். அங்க எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாரு. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் கிளியரா செய்கிறார். அதான் கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அவர் செய்ய வேண்டிய அதினதின் காலத்துல சகலத்தை என்ன செய்யறாரு? நேர்த்தியா செய்யறாரு, சரியா செய்யறாரு, சீரா செய்யறாரு. ஆனா அவரு கொடுத்துருதாரு. வாங்கி கொள்ள வேண்டிய நம்ம மேல விழுந்த கடமை.